ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கார்த்திக் த ட்ரேடர். பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி முடிஞ்சது. நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. வாட் இஸ் த ஓப்பன் டெஸ்ட் டேட்டா, நிஃப்டி என்ன சென்டிமெண்ட்டில் இருக்குது, ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ப்ரீமியத்தில் இருந்தது. கொஞ்சம் நடுவில் பேலன்ஸ் ஆச்சு. பட் முடியும் போது பார்த்திங்கன்னா 22,147 நிஃப்டி வந்து க்ளோசிங். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 22,194 போஸ்ட் மார்க்கெட்டில் இறங்கியிருக்கு. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸில் டிஃப்ரென்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து 46,785 க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி எல்லாருமே நல்ல ஒரு மூவிங் எக்ஸப்ட் பேங்க் நிஃப்டியை தவிர்த்து. ஃபஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா 47,000 மேலே வந்தால் நல்லா வரும்னு சொல்லி பார்த்தோம். பட் ஆனால் 47,000 பிரேக் பண்ணல. ஆல்மோஸ்ட் இந்த பிளேஸ்லேயே ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேட்டில் முடிச்சிட்டாங்க. பட் நம்ம மார்னிங் லைவ்லேயே பார்த்தோம் இல்லையா, 46,800, 46,900, 700 எல்லாருமே அதிகமான ரேட்டிங் இருந்தாங்க. ஸோ பேஸ்டு அந்த ஓப்பன் டெஸ்ட் மார்க்கெட் கிளியராக முடிஞ்சது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா போன பேங்க் நிஃப்டி கீழே வந்ததுக்கான காரணம் யார் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் தான். ஸோ நல்லா வந்த ஐசிஐசிஐ பேங்க் ஷார்ப்பாக கீழே விழ ஆரம்பிச்சிட்டு, ஸோ ஐசிஐசிஐ பேங்க் கீழே விழும்போது மற்ற பேங்க்ஸ் எதுவும் பெருசாக சப்போர்ட் பண்ணல. ஸோ அங்கேருந்து விழுந்த பேங்க் நிஃப்டி ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி அப்படியே நிறுத்திட்டாங்க. பேங்க் பார்த்தீங்கன்னா HDFC 1% பாசிட்டிவ், ஆக்சிஸ் 1.18. இன்றைக்கி குறிப்பாக வந்து ரிலையன்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். இன்றைக்கி நிஃப்டி இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதில் ஒரு முக்கிய பங்கு அப்படின்னா தட் இஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மார்னிங் 2,900 ஆரம்பித்த ரேலி நீங்கள் லைவ் பார்த்துருப்பீங்க. 2,960 நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். பட் எக்ஸாக்டாக அவன் 3,000 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் 2,985 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட்டில் இம்பார்ட்டன்ட் நியூஸ். அதுக்கப்புறம் ஐடி 0.64, அதே மாதிரி எல்லோரும் கொஞ்சம் பாசிட்டிவ் தான் இருந்தாங்க. மெட்டல் ஆல்சோ 1% பாசிட்டிவ், எனர்ஜி ஆல்சோ பாசிட்டிவ். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே முடியும் போது பார்த்திங்கன்னா ஐடி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆட்டோ செக்டார், அதுக்கப்புறம் மெட்டல் செக்டார், எனர்ஜி செக்டார், ஃபார்மா செக்டார், இந்த லாஸ்ட்டு 3 PM மூமெண்ட்டில் ஷார்ப்பாக இறங்கிடுச்சு எல்லாருமே. ஸோ இவங்க இறங்கினால்தான் நிஃப்டி ஆல்சோ கொஞ்சம் நெகட்டிவ்லேயே க்ளோஸ், இல்லைனா கண்டிப்பாக 22,200 பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கும். ஓகே, இப்போது ஓப்பன் டெஸ்ட் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஓப்பன் டெஸ்ட்டு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 22,100 கொஞ்சம் டேட்டா ஹியூஜாக இன்க்ரீஸ் நடந்திருக்கு. 22,000 டேட்டா ஹியூஜாக இன்க்ரீஸ் நடந்திருக்கு. எனிவே வால் ஸ்ட்ரீட் இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு காலையில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் பேஸ்ட் ஆன் த டேட்டா 22,100 மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது. 22,200 பெருசாக சொல்லிக்கிற மாதிரியான டேட்டா இல்லை. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா புட் சைடில் கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓவராலாக சேஞ்ச் நடந்திருக்குது. 7:30 மேலே கொஞ்சம் அப்டேட் ஆகும். பட் எனிவே 22,100 மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா 22,100 ஃபியூச்சர்ஸில் இன்றைக்கி நடந்திருக்க ட்ரேட்ஸை மட்டும் பார்க்கும்போது 2 days நல்ல வால்யூம் வந்திருக்கு. பட் இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா 22,240 நல்ல ஒரு செல்லிங் கேண்டில், அந்த செல்லிங் கேண்டில் இன்னும் எங்கல்ஃப் பண்ணி மார்க்கெட் மேலே வரவில்லை. ஸோ மார்க்கெட் வந்து 22,200 ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் 22,200 மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அப்சைட் ரேலி இருக்கும். எனிவே திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். 22,200 மேலே மார்க்கெட் சஸ்டெயினில் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேலே எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 22,200 நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் FIG ஆல்சோ இருக்குது. 200 மேலே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 22,360 வரைக்கும் டார்கெட் நம்பர் 1 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இப்போ இருக்கிற நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ அதே மாதிரி 22,100 கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற வால்யூம் கண்டிப்பாக ட்ரபுள் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி 22,100 புட்டை ஹோல்டு பண்ணுறவங்களுக்கும் ட்ரபுள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே உள்ளவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக 22,000 போகும். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது மார்க்கெட் 22,100 கீழே போகுதா இல்லை 22,200 மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம அனலைசிஸ் பண்ணுறதை விட நாளைக்கு இப்போ பார்த்துருக்க டேட்டா ஒரு பிளான் தான், எங்கே போனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு காலையில் இருக்கிற டேட்டா வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபர்தர் டெசிஷன் எடுக்க முடியும். அதுக்கு மறக்காமல் நம்ம லைவில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்தர் அப்டேட்ஸ் நான் டெலிகிராமில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டே வைஸ் அனலைசிஸ் பண்ணி பார்த்தோம்னா நிஃப்டியோட ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 4 நாளாக பெருசாக ட்ரேட் ஆகலை. 22,000, 22,100 இன்றைக்கி 200 வரைக்கும் போச்சு. பட் ஆனால் க்ளோசிங் 22,123. கிட்டத்தட்ட இந்த வீக் ஃபுல்லாகவே லீவ் விட்டுருக்கலாம் போல்.
பட் செல்லிங்க்கு நல்ல பர்ஃபெக்ட் டே. பேங்க் நிஃப்டி ஆகட்டும், நிஃப்டி ஆகட்டும், ஸ்ட்ராங்கெல்லாம் நம்ம பார்த்த ஸ்ட்ராங்கெல்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு, நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படியும். ஸோ டேரெக்ஷனல் மூவ் பண்ணவங்களுக்கு மார்னிங் வந்திருக்க டேரெக்ஷனுக்கு அப்புறமா பெருசாக டேரெக்ஷன் கிடைக்கல, ப்ரீமியம் டிகே தான் நடந்திருக்கு. ஸோ நாளைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹை வந்ததுக்கப்புறம் ஒரு நான் டைரெக்ஷன் போனால் நல்லாயிருக்கும். பட் 100க்கு கீழே இருக்கா இல்லை 200க்கு மேலே இருக்கா அப்படிங்கிற டேட்டா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. 100ல் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் செட் பண்ணிங்க. மார்க்கெட் 2200 கீழே இருந்து இந்த ரைட்டிங் கொஞ்சம் எக்ஸிட் நடக்குது, கவர் பண்ணுறாங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரலாம். ஸோ க்ளோசிங் 2200க்கு கீழே இருக்கலாம். இதுதான் இப்போ இருக்கிற நிஃப்டி வியூ. இப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஷார்ட்டில் 47,000க்கு மேலே சஸ்டெயின் ஆக ட்ரை பண்ணியும் சஸ்டெயின் ஆக முடியல. நாளைக்கு மார்க்கெட் 47,000 மேலே ஓகே, ஒரு வழியாக கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சது. ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நல்லாவே மார்க்கெட் மேலே வரலாம். 47,000க்கு மேலே இருக்குது அப்படின்னா 47,500 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன்று 47,000 மேலே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 46,500ல் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹியூஜ் கேப், இந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்குதுன்னா தட் இஸ் ஸ்ட்ராங் பையிங்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ கீழே வந்தபோது செல்லிங் பார்க்காம 46,500க்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் கொடுத்துட்டு மேலே வருது அப்படின்னா தட் இஸ் எ ஃபென்டாஸ்டிக் பை இன் பேங்க் நிஃப்டி. ஸோ 46 அப்படிங்கிற லெவல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இப்போ இருக்கிற பேங்க் நிஃப்டி சினாரியோ. 47,100க்கு மேலே இல்லை 46,500ல் நமக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபின் நிஃப்டி நம்ம போட்டிருக்க லைன்ஸ்குள்ளே தான் ட்ரேட் நடக்குது, ஒரு செக்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. 20,850க்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக மார்க்கெட் 20,960 வரைக்கும் போகலாம். ஒரு வேஷேஃப் ரெக்கவரி மாதிரி தான் வந்திருக்காங்க. பட் லாஸ்ட்டு கேண்டில் முடியும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி க்ளோசிங் கொடுத்துருங்க. தட் இஸ் 20,860 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்காக இருந்த மேலே வருதுன்னா கண்டிப்பாக நம்ம அப்சைட் ரேலி எதிர்பார்க்கலாம். மிட் கேப் வந்து 10,500ல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தராக 500க்கு கீழே வீக் ஆச்சுன்னா 10,400 வரைக்கும் ஒரு கரெக்டாகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி மிட் கேப்பும் கீழே ஒரு கேப்பை விட்டு தான் வந்திருக்கு. இந்த ஏப்ரல் மந்தோட சீரீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மந்தில் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டைம் நிஃப்டி வந்து புல் சைட் ரேலியே ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 17,000ல் பார்த்தீங்கன்னா மார்ச் முடிஞ்சு 31 ஏப்ரல் சீரீஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா 17,200ல் ஆரம்பித்த மார்க்கெட் இவ்வளோ தூரம் இப்போ ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட்டு போன ஏப்ரல் டு இந்த ஏப்ரல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல்மோஸ்ட் 28% நிஃப்டி மேலே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஏப்ரல் டு அடுத்த ஏப்ரல் வரைக்கும் எப்படி இந்த புல் ரன் இருக்க போகிறது அப்படிங்கிறத இந்த கான்ட்ராக்டை முடியும் போது தான் தெரியும். இந்த 28%ல் கொஞ்சம் கரெக்ஷன் வருமா இல்லை எகெயின் மார்க்கெட் 24,000 போயிட்டு கரெக்ஷன் வருமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பட் இந்த ஏப்ரல் சீரீஸ் கண்டிப்பாக ஒரு ரிமார்க்கபிள் சீரீஸாக இருக்க போது அது கரெக்ஷனாக இல்லை அப்சைடா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த மந்தோட கேண்டில் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டெசிஷனாக தான் ப்ளேஸ் ஆகிருக்கு. லெட்ஸி கண்டினியூஸாக 3 மாதமாகவே இண்டெசிஷன் தான். ஜனவரி, பிப்ரவரி, இப்போது மார்ச், பெருசாக ஒன்றும் இதில் டீவியேஷன் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இப்படியே தான் இப்போதைக்கு இருக்குது. கொஞ்சம் மேலே இருக்கலாம் இல்லை கொஞ்சம் கீழே இருக்கலாம். ஸோ இந்த சீரீஸ் தான் முடிய போகுது. இந்த 3 மந்தோட ரேலி வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கணும். பட் எனிவே ஏப்ரல் சீரீஸ் கண்டிப்பாக ட்ரேட் ஆகணும் அப்படிங்கிறது நினச்சிங்க. ட்ரேட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஒரு சரியான ப்ராஃபிட்ஸ் டைரக்ஷன் எடுக்க முடியாது. நான் டைரக்ஷன் இஸ் ஃபைன், நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற எனக்கு தெரிஞ்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.